இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை வந்துருவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்து. அக்கா நீ பயப்படாதக்கா, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இந்து, நான் உள்ள போய் வெயிட் பண்றேன். நீ எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வரேன். கார்த்தி போய் கதவை திறங்க. சரி. கார்த்தி இத புடிடா. ஆமா உங்க அப்பா எங்க? அம்மா அதான் சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்காரேம்மா. நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவேன், நீங்களும் இன்னைக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் வரலையா? இருக்கட்டும், அவரை கவனிச்சுக்கிறேன். இந்தாடா கோயில் பிரசாதம். உன் பொண்டாட்டியும் வர சொல்லு. அம்மா அவ உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வர போயிருக்காமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம குமரேசன் மாமா இருக்கார்ல, அவர் பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டாளாம். அந்த விஷயம் தெரிஞ்சு கோவத்துல அந்த பொண்ணை அவங்க அப்பா வெட்டி கொன்னுட்டாராம். ஏண்டா நான் தான் வெளியில இருந்து வந்திருக்கேன், எனக்கு வேர்க்குது. ஏசி ஓடிட்டு இருக்குது, உனக்கு ஏன் வேர்க்குது? என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. தீபா குடிக்க தண்ணி கேட்டனே, என்னாச்சு? ஏன் இந்து நீ ஏன் சொல்லு. என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்றது தப்பு தானே? ஒரு பெத்தவங்களா பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே நினைக்கும் போது கோவம் வரதானே செய்யும். ஏன் அந்த இடத்துல நான் இருந்தா நானும் அதை தான் பண்ணியிருப்பேன். என்ன பொண்ணுமா நீ இந்த மாதிரி நேரத்துல? அடடா, நீ முதல்ல உட்காரு. உட்கார் 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 உட்காரு. ஏன்னா உனக்கு அறிவில்ல? நான் தண்ணி கேட்டா நீ போய் எடுத்துட்டு வர மாட்டியா? இந்த மாதிரி நேரத்துல அந்த பிள்ளை இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? என்ன புள்ள நீ போ. அத்தை, தீபாக்கா கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன நீங்கெல்லாம் இத என்கிட்ட முன்னாடியே சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க யாருமே என்கிட்ட இதை சொல்லல. மா என்னம்மா சொல்றீங்க? தீபா பிரெக்னண்டா இருக்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நீங்க இதை இவ்வளவு சாதாரணமா எடுத்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. என்னால இதை நம்பவே முடியல. நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்க விஷயத்துல இதெல்லாம் இப்படிதான் நடக்கணும்னு அந்த கடவுள் ஆள் அனுப்பி இதெல்லாம் செய்யறப்போ நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்ல தீபா? அத்தை, நீங்க சொல்றது புரியலையே. உங்களுக்கு எப்படி தீபாக்கா கர்ப்பமா இருக்கிற விஷயம் முன்னாடியே தெரியும்? அத யார் உங்ககிட்ட சொன்னாங்க?
நான் கடவுளை பார்க்க கோயில் கோயிலா போனப்போ அந்த ஆண்டவனே எனக்கு இதை புரிய வச்சான்னு சொல்ல வந்தேன். அண்ணா சொல்லுப்பா. இந்த அருகில் டீ கடை, அந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையா வரீங்களா? ஏய், இப்ப எதுக்கு வண்டியை நிறுத்தின? உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்குன்னு இப்படிதான் வழிமறிப்பியா? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவில்ல? தீபா கர்ப்பமா இருக்கு. என்னது? தீபா கர்ப்பமா இருக்காளா? எவ்வளவு தைரியம் தான் நான் சேரக்கூடாதுன்னு அவளை அவ்வளவு சொல்லியும் அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. அவளை வீட்டுக்கு போய் கவனிச்சுக்கிறேன். இருங்க, உங்க பையன் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை கர்ப்பமாக்கிட்டான். இந்த பாருங்க, தப்பு 2 பேர் மேலேயுமே இருக்கு. அதனால இப்ப வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி கோவப்படாம ஒழுங்கா அவங்கள சந்தோஷமா ஏத்துக்கோங்க. நான் கோவப்படாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகி என்னை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கா. இப்ப நான் சந்தோஷமா சிரிச்சு அவளை ஏத்துக்கணுமா? பாருங்க, நீங்களும் ஒண்ணு நல்லவங்க இல்ல. அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு தானே உங்க பையனுக்கு தீபாவை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. பாருங்க, தீபா விஷயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கா அவங்க 2 பேரும் ஏத்துக்கிற வழிய பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அக்கா ஏத்துக்கா, இரு பாத்து. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும். தீபா விஷயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. அத்தை, நான் கூட நீங்க முதல்ல கொண்டு போட்டுருவேன்னு சொன்னதும் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசத்தை. ஒரு நிமிஷம். நீ ஏன்டா மசமசன்னு நிக்கிற? அந்த பேக் எடுத்துக்கொண்டு உள்ள வை. சரிம்மா. ஓ